அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, எனது அன்பான நண்பர்களே, அனைவருக்கும் எனது இனிய சுதந்திர நல்வாழ்த்துக்கள். இன்று நாங்கள் இந்திய சுதந்திர போராட்டத்தில் இஸ்லாமியர்களின் பங்கு என்ற தலைப்பில் சில வரலாற்று சிறப்புமிக்க தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். இந்திய சுதந்திர போராட்டம் என்றால் என்ன? இந்தியாவை சுமார் 200 ஆண்டுகள் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்தனர். இந்திய மக்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டன, அதிக வரி விதிக்கப்பட்டது. விவசாயிகள், தொழிலாளர்கள், மாணவர்கள், பெண்கள் என அனைவரும் பாதிக்கப்பட்டனர். இதற்கு எதிராக இந்திய மக்கள் ஒன்றிணைந்து போராடினர். இந்துக்கள், முஸ்லிம், சீக்கியவர்கள், கிறிஸ்தவர்கள் என அனைத்து மத மக்களும் தோளோடு தோள் நின்று சுதந்திரத்துக்காக போராடினர். அந்த போராட்டத்தில் பலனாகவே 1947 ஆகஸ்ட் 15 அன்று இந்தியா சுதந்திரம் பெற்றது. சுதந்திர போராட்டத்தை பற்றி இஸ்லாம் என்ன கூறுகிறது? இஸ்லாம் நீதியை நிலைநாட்டச் சொல்கிறது. திருக்குர்ஆன் கூறுகிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ கவ்வாமீன பில் கிஸ்தி. நம்பிக்கை கொண்டவர்களே, நீதிக்காக உறுதியான நிலைத்திருங்கள். விளக்கம்: யார் அநீதி செய்தாலும் அதை ஆதரிக்க கூடாது, உண்மையின் பக்கம் நிற்க வேண்டும். அநீதியை எதிர்ப்பது ஒவ்வொரு மனிதனின் கடமை. 2. ஒடுக்கப்பட்ட மக்களை காப்பது கடமை. திருக்குர்ஆன் கூறுகிறது, உஸின லில்லதீன யுகாத்தலூன பிஅன்னஹும் ஸலமூ. அநியாயமாக தாக்கப்பட்டவர்களுக்கு தற்காப்பு போரிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. விளக்கம்: இஸ்லாம் அநியாயத்தை ஏற்றுக்கொள்ள சொல்லவில்லை, மக்களின் உரிமையை பாதுகாக்க வேண்டும், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு துணையாக நிற்க வேண்டும். 3. தாய்நாட்டின் மீது அன்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு செல்லும் போது மக்காவை நோக்கி ஆழ்ந்த பாசத்துடன் உரைத்ததாக அறியப்படும் வார்த்தைகள்: மக்காவே, எனக்கு மிகவும் பிரியமான பூமி, உன் மக்கள் என்னை வெளியேற்றவில்லை என்றால் நான் உன்னை விட்டு வெளியேறி இருக்க மாட்டேன். தாயகத்தின் மீது அன்பு கொள்வது மனித இயல்பு, நாட்டை பாதுகாப்பது உயர்ந்த பொறுப்பு. இப்பொழுது இந்திய சுதந்திர போராட்டத்தில் மிகப்பெரிய வீரராக விளங்கிய திப்பு சுல்தான் அவர்களை பற்றி எனது நண்பர் பேசுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.